ஓகே, ஸோ இப்போ லிவி கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சிஎஸ்கே மேட்ச் 3ஆம் தேதி நடக்க போகுது, ரைட்? இந்த 3ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் தேதி ஒரு மேட்ச் நடக்க போகுது. அது ஆர்சிபி கூட நடக்க போகுது. ஆர்சிபி இப்பவுமே வந்து ப்ரோமோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோமோ அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா ஒரு லேடி கேட்குது, எவ்வளோ ரன் அடிச்சிங்க அப்படின்னு. அதுவா ஒரு 100-120 ரன் அடிச்சிங்க. யார் அடிச்சா அப்படின்னு. யாரும் இல்லை, மொத்த டீமே அவ்வளோதான் அடித்தோம் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க. ஆர்சிபிக்காரங்க சிஎஸ்கேவை இப்பவுமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் கிரவுண்டில் வந்தாது ஒரு கொஞ்சம் ரன் அடிங்க, அப்போ தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லி பயங்கர ஓட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்சஸ், அதாவது 3ஆம் தேதி, அடுத்த 5ஆம் தேதி, அடுத்தடுத்து நல்ல டீம். ஃபர்ஸ்ட் பஞ்சாப் கூட மோதுறோம். நான் அந்த பஞ்சாப் கூட மகேந்திரன் கிட்ட வரேன். ஆர்சிபி கிட்ட நம்ம திரும்பவும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் போகிறோம் தெரில, என்ன செய்ய போகிறோம் தெரில. ஸோ இந்த கண்டிஷனில் சிஎஸ்கேல அதிரடி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? என்ன மனநிலையில அடுத்தடுத்த கேமை சந்திக்கிறோம்? கண்டிப்பா. அதாவது சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஓவராலா ஒரு 25 பிளேயர்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல லைன் அப் தான் வச்சிருக்காங்க. மேபி அவங்களோட அந்த பிளேயிங் 11 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிட்டு இருந்தோம், ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 வந்து யார் எடுத்துட்டு வர்றது, யாரை விடுறதுன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தது தான் நம்மளுக்கு லாஸ்ட் மேட்ச்லேயே நம்மளுக்கு ரொம்ப கிளியர் கட்டாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஸ்கோர் இப்போ தொடர்ந்து பார்க்குறோம் எல்லா மேட்சும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி சண்டே ஆர்சிபி கூட ஆட போகிறோம். ஸோ அவங்க 200+ ரன்ஸை வந்து 15th ஓவர்லேயே சேஸ் பண்ணிட்டு போகிற அளவு ஒரு பேட்டிங் லைனை வச்சிருக்காங்க. பட் இங்கே நம்ம ஒரு 150 கூட அடிக்க மாட்டேங்கிறோம், 130, 120. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 அடிப்போமான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது நம்மளோட அந்த பேட்டிங் லைன் அப். ஸோ கண்டிப்பாக வந்து ருத்ராஜும் சாம்சனையும் ஓப்பனிங் பேரை வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மாற்றி ஆகணும். நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேர் இறங்கினாங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய ஸ்கோர் வரும், விக்கெட்டே விட மாட்டாங்க, பவர் பிளேல வந்து ஒரு பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்புறம் வர்ற பேட்ஸ்மேன்லாம் ஹிட் பண்ணி பெரிய ரன்ஸ் கொண்டு வராங்க நினச்சோம். ஆனால் கண்டிப்பாக அன்னைக்கு பார்க்குறப்போ தெரியுது 2 பேரும் ஆடினாங்கன்னா ஒரு அவங்களோட ஸ்கோர் ஏற்றுறதுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்களோ அப்படி தான் அவங்களோட பேட்டிங் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ரொம்ப கிளியராக புவர் ஷாட்ஸ் ஆடின மாதிரி இருந்தது. ஏன்னா விக்கெட் போயிட்டு இருக்க டைமில் நிறைய புவர் ஷாட்ஸ் ஆடி எல்லாம் தொடர்ந்து விக்கெட் விடுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேரை மாற்றினா தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஸ்கோர் வரும். ஏன்னா ஒரு 1 டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்கணும். ஏன்னா ஆயுஷ் மாத்திரே 1 டவுனில் ஆடக்கூடிய பிளேயரே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு அவர் பார்க்குறோம் அவரால் சுத்தமாக அந்த பேட்டில் பாலே படாததை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ மேபி இவங்க 2 பேரும் அவருக்கு ஓப்பனிங் பொசிஷன் கொடுத்துட்டு இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் 1 டவுன்ல இறங்கினாதான் சிஎஸ்கே கொஞ்சமாவது இந்த சீசன்ல ஒரு நல்ல பொசிஷன் வரும். ஏன்னா பிளே ஆஃபா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இந்த டீம் வச்சுட்டு எழுப்பிடலாம். அப்படிதான் இவங்க டீமே செட் ஆயிருக்குன்னு நான் பார்க்குறேன்.